ஸ்டாலின் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. மொத்தமாக மாறப்போகும் அரசியல் ஆட்டம். தேர்தல் வெற்றிக்காக திமுக போட்ட திடுக்கிடும் ரகசியம் கசிந்தது. அதிர்ச்சி தகவலை அர்ச்சனா பட்நாயக்கிற்கு பாஸ் பண்ணிய தலைமை செயலர் சாய்குமார். திமுகவை சுற்றி வளைக்க இறக்கிவிடப்பட்ட ரகசிய டீம். வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழக அரசின் நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருந்த பல அதிகாரிகளும் அதிரடியாக மாற்றப்பட்டு வருகிறார்கள். இது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உச்சகட்ட அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் முதல் கட்டமாக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனை தூக்கிவிட்டு சந்தீப் ராய் ரத்தோரை நியமித்த தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக், அதையடுத்து தலைமை செயலர் முருகானந்தத்தை தூக்கிவிட்டு அந்த இடத்துக்கு சாய்குமார் ஐஏஎஸ்ஐ கொண்டு வந்தார். இவர் கோட்டையில் இறங்கியதை அடுத்து தேர்தல் வெற்றிக்காக திமுக போட்டுள்ள ஒரு ரகசிய திட்டம் குறித்த தகவலை அர்ச்சனா பட்நாயக்கிடம் கொடுத்துள்ளார். திமுக மீது அதிருப்தியில் இருந்த சில ஐஏஎஸ் அதிகாரிகளே அவருக்கு இந்த தகவலை லீக் அவுட் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அதனால்தான் தற்போது அவசர கதியில் இரண்டாம் தட்டு நிர்வாகிகளை கண்காணிப்பதற்காக ஒரு ரகசிய டீமை தேர்தல் ஆணையம் களத்தில் இறக்கிவிட்டுள்ளது. இவர்கள் மூலம் அந்த இரண்டாம் தட்டு அதிகாரிகள் தமிழக தேர்தல் ஆணையத்தை சேர்ந்த யார் யாருடன் தொடர்பு வைத்துள்ளார்கள், தேர்தல் வெற்றிக்காக எப்படிப்பட்ட ரகசிய திட்டம் போட்டுள்ளார்கள் என்பதை அறியும் முயற்சிகள் நடைபெற்று வருகிறதா. அந்த வகையில் திமுக போட்டுள்ள இந்த ரகசிய திட்டம் ஏற்கனவே தலைமை செயலாளராக இருந்த முருகானந்துக்கு நன்றாக தெரியும் என்பதும் இதன் மூலம் உறுதியாகியிருக்கிறது. அதன் காரணமாகவே தற்போது தமிழகத்தில் டெல்லியின் பவர் விளையாட்டு பெரிய அளவில் ஆரம்பித்துள்ளது. குறிப்பாக இரண்டாவது முறை முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக மு.க.ஸ்டாலின் போட்டு வைத்துள்ள அனைத்து சீக்கிர திட்டங்களையும் முறியடித்து திமுகவின் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று டெல்லி மேலிடம் தயாராகிவிட்டதாம். அதனால்தான் தேர்தல் ஆணையம் இறக்கிவிட்டுள்ள இந்த ரகசிய டீம் மு.க.ஸ்டாலின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அரசு அதிகாரிகளை தீவிரமாக கண்காணித்து வருவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமின்றி சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்த அருண் ஐபிஎஸும் மு.க.ஸ்டாலினுடன் மிக நெருக்கமாக இருந்தவர். அவர் ஒரு சிறிய ஆர்டர் போட்டாலும் அடுத்த நாளே அதை முடித்துக் கொடுப்பார். குறிப்பாக திமுக உடன்பிறப்புகளை போன்று இவரும் செயல்பட்டார். மு.க.ஸ்டாலின் குறித்து ஒரு சிறிய விமர்சனத்தை யாராவது முன் வைத்தாலும் உடனே அவர்களை தட்டி தூக்குவார். அப்படிப்பட்ட திமுகவின் விசுவாசியாக இருந்தார். இந்த நிலையில்தான் இவர் மீது உளவுத்துறை கொடுத்த ஒரு ரிப்போர்ட் அடிப்படையில்தான் இதுவரை மாற்றிவிட்டு புதிய சென்னை போலீஸ் கமிஷனராக அபின் தினேஷ் மோதக் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே சென்னையில் திமுக போட்டுள்ள பண பட்டுவாடா குறித்த ரிப்போர்ட்டையும் அவரிடத்தில் கொடுத்து அதை தீவிரமாக கண்காணிக்குமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் தற்போது தேர்தல் ஆணையம் இடமாற்றம் செய்துள்ள தமிழக அரசின் நேரடி தொடர்பில் இருந்த அதிகாரிகள் அனைவருமே திமுகவை எப்படியேனும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்கான திரைமறைவு வேலைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார்கள் என்பது உறுதியாகிவிட்டதினால்தான் தற்போது நியமிக்கப்பட்டுள்ள புதிய நபர்கள் மூலம் தங்களுக்கு கிடைத்த புகார்களை வைத்து அவற்றை தீவிரமாக கண்காணிக்குமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன் காரணமாகவே இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அக்கம்பக்கம் திரும்ப முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமாக சிக்கியுள்ளது. என்றாலும் மத்திய பாஜக அரசு தங்களுக்கு எதிராக செயல்பட்டது போன்று ஒரு விமர்சனத்தை முன்வைத்து திமுக தப்பித்துக் கொண்டு வருகிறது. அது மட்டுமின்றி நாங்கள் மிகவும் நேர்மையாக செயல்பட்டு வருகிறோம், எடப்பாடி பழனிசாமி தான் அரசியல் ரீதியாக எங்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக முக்கிய அதிகாரிகளை மாற்றுமாறு ஒரு பட்டியலை டெல்லிக்கு அனுப்பி இதுபோன்ற வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் திமுக அவர் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறது. அடுத்த செய்தி. ஜனநாயகன் படத்தை நாங்கள் லீக் அவுட் செய்தோமா? பொங்கி எழுந்த சென்சார் போர்டு. விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் இணையத்தில் வெளியானதை அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் பாஜக, திமுக போன்ற கட்சிகள் தான் காரணம் என்று கூறி வருவதோடு சென்சார் போர்டு கூட இணையத்தில் கசிய விட்டிருப்பார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை வெளியிட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று மாலை இந்திய தணிக்கை குழு சார்பில் ஒரு அவசர அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். அந்த அறிக்கையில் ஜனநாயகன் படம் இணையத்தில் லீக் ஆனதற்கு நாங்கள் காரணம் என்று புகார் சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது அடிப்படை ஆதாரமற்றது. மேலும் தணிக்கை குழுவிடம் சான்றிதழுக்கு கொடுக்கப்படும் அனைத்து திரைப்படங்களும் KTM என்ற பாதுகாப்பான முறையை தணிக்கை வாரியம் பின்பற்றி வருகிறது. இது கடவுச்சொல் மூலமே பாதுகாக்கப்படுகிறது. இது கடவுச்சொல்லானது அந்த படங்களின் தயாரிப்பாளர்களிடம் மட்டும்தான் இருக்கும். இது தவிர வேறு கடவுச்சொல்லை பயன்படுத்தி இந்த படத்தை பார்க்க முடியாது. அதோடு ஜனநாயகன் படத்தின் டிஜிட்டல் தொகுப்பு கடந்த மார்ச் 17ஆம் தேதி மும்பையில் சான்றிதழுக்காக விண்ணப்பித்தவர்களிடமே நாங்கள் ஒப்படைத்துவிட்டோம். அன்று முதல் இந்த படத்தின் முழு தொகுப்பு தயாரிப்பாளர்களிடத்தில் தான் இருந்து வருகிறது. அப்படி இருக்கும்போது தணிக்கை வாரியம் லீக் அவுட் செய்துவிட்டதாக கருத்து சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. அதோடு இப்படி தங்கள் படத்தை தாங்களே வெளியிட்டுவிட்டு திரைப்பட வாரியத்தின் மீது புகார் சொல்லும் தமிழக வெற்றி கழகத்தினர்
கரூர் சம்பவத்தை போன்று இந்த ஜனநாயகன் படத்தின் பின்னணியில் நடந்திருப்பதை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொல்வதற்கு தயாரா என்ற கேள்விகளும் பாஜக வட்டாரங்களிலிருந்து எழுந்திருக்கிறது. குறிப்பாக மத்திய அமைச்சர் எல் முருகன் மீது குற்றம் சாட்டி விஜய் நடத்தும் இந்த அரசியல் நாடகம் ஒருபோதும் எடுபடாது என்று கூறும் பாஜகவினர், கரூர் சம்பவத்தில் கண்டிப்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொன்ன தமிழக வெற்றிக் கழகம் இப்போது அது குறித்து ஏன் வாயை திறக்கவில்லை? உங்களது பித்தலாட்டு நாடகம் அம்பலத்துக்கு வந்துவிடும் என்ற அச்சமா என்று பாஜகவினர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். அதோடு ஜனநாயகன் படம் லீக் அவுட் ஆகிவிட்டதால் இப்படத்தின் தயாரிப்பாளருக்கு 500 கோடி இழப்பு என்று விளம்பரப்படுத்தி தமிழ்நாட்டு மக்களின் அனுதாபத்தை பெற விஜய் திட்டமிடுகிறார். அதோடு ஜனநாயகன் படம் இணையத்தில் வெளியாகிவிட்டது என்று சொல்லும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் இதுவரை காவல்துறையில் அது குறித்து புகார் அளிக்காதது ஏன்? சென்சார் போர்டிலும் நேரடியாக கடிதம் கொடுத்து முறையிடாதது ஏன்? அப்படி எதுவும் செய்யாமல் ஜனநாயகன் படத்தை எல் முருகன் தான் சோசியல் மீடியாவில் வெளியிட்டார் என்று ஆதவ் அர்ஜுனா எந்த அடிப்படையில் சொல்கிறார்? அதற்கான ஆதாரத்தை அவர் உடனே வெளியிட வேண்டும். இல்லையென்றால் அவர் மீது பாஜக சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிப்போம் என்று ஒரு எச்சரிக்கை செய்தியும் பாஜக தரப்பு வெளியிட்டுள்ளது. அடுத்த செய்தி, திடீர் உடல் நலக்குறைவு, ஐசியூவில் வானதி சீனிவாசன். தமிழக பாஜகவின் வானதி சீனிவாசன் இந்த சட்டமன்ற தேர்தலில் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த அவருக்கு நேற்று திடீரென்று உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. அவரது காலில் வீக்கம் ஏற்பட்டு நடக்க முடியாமல் அவதிப்பட்டு உள்ளார். இதையடுத்து பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு கோவையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் ஒரு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மருத்துவர்கள் அவரை ஐசியூவில் வைத்து சிகிச்சை கொடுத்து வருகிறார்கள். தற்போது அவர் நலமாக இருப்பதாக கூறப்படும் நிலையில் இன்னும் 4 நாட்கள் வரை கண்டிப்பாக மருத்துவ சிகிச்சையில் அவர் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்களாம். இதனால் இன்னும் சில நாட்கள் வரை வானதி சீனிவாசன் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட மாட்டார் என்பது தெரியவந்துள்ளது. என்றாலும் பாஜக நிர்வாகிகள் அவரது தொகுதியில் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதோடு ஏற்கனவே வானதி சீனிவாசனுக்காக கோவை வடக்கு தொகுதியில் பிரச்சாரம் செய்த அண்ணாமலை மீண்டும் அவர் தொகுதிக்கு அடுத்தடுத்து பிரச்சாரங்கள் செய்வதற்கு திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக பாஜகவினரின் அதிருப்தி எதிரொலி தமிழ்நாட்டு பக்கம் போக்கஸை திருப்பிய பிரதமர் மோடி. கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் பிரதமர் மோடி. இந்நிலையில் தமிழ்நாட்டில் கடந்த மாதத்தில் சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர் இந்த மாதம் ஒரே ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் அவர் பங்கேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் பாஜகவினர் சோர்வடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில பாஜகவினரின் சோர்வை போக்கும் வகையில் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுக்கிறார் பிரதமர் மோடி. அந்த பதிவுல திமுகவின் மோசமான நிர்வாகத்தை அம்பலப்படுத்தும் பாஜக செயல்வீரர்களின் செயல்பாட்டை பார்த்து பெருமைப்படுகிறேன். ஏப்ரல் 13ஆம் தேதி எனது வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி என்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்துகிறேன். அப்போது கடுமையாக உழைக்கக்கூடிய நம்முடைய செயல் வீரர்களுடன் உரையாடவிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் பிரதமர் மோடி. இப்படி ஆன்லைன் மூலம் பிரதமர் மோடி தங்களிடம் கலந்துரையாடுவது பாஜக நிர்வாகிகளுக்கிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் போது தமிழக அரசியலில் இருக்கும் சில சவாலான விஷயங்கள், பாஜகவுக்கு வாக்கு வங்கி குறைவாக உள்ள தொகுதிகளாக பார்த்து எடப்பாடி பழனிசாமி திருப்பி விட்டிருப்பது குறித்த தங்களது அதிருப்தியை அவரிடத்தில் நேரடியாகவே வெளிப்படுத்த பாஜகவினர் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.